உண்மைதாங்கண்ணா, இது உண்மைதான். இன்னைக்கு என்னன்னா, வரும்போது ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார், ஐயா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் 2 பேருமே 2 கண்கள். சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில் இருக்கு, சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில் இருக்கு. ஆனால் நீங்கள் காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்ணுறீங்களே, என்னங்க ஐயா நியாயம்? ஒரு ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க. இல்லைங்களா, நான் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறேன். ஆனால் இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேலே போடணும்னா இவங்க மேலே போடணும். குண்டா சட்டமே இதுக்கு தான். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். கடந்த 2.5 ஆண்டுகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேலே குண்டா சட்டம் போட்டாங்க? எதுவுமே இருக்காது. சோசியல் மீடியாவில் பதிவு போடுறவங்க மேலே குண்டா சட்டம், கள்ளச்சாராயம் காய்ச்சுறவங்க மேலே குண்டா சட்டம் போட்டால் தான் அந்த சிஸ்டமே அழியும். கள்ளச்சாராயம்ங்கிறது ஒரு நெட்வொர்க். குண்டா சட்டம் போட்டு மொத்தமாக 1 வருஷம் உள்ளே போனால் தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்போ தான் இந்த ஈகோ சிஸ்டம் அழியும். நம்ம 107, 110 சிஆர்பிசின்னு ஒரு சட்டம் இருக்குது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி மாட்டினவங்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க. 107, 110 சிஆர்பிசியில் அவங்கள பவுண்ட் ஓவர் என்கின்ற சொற்றோட பயன்படுத்தி பவுண்டு பண்ணி வைப்பாங்க, ஃபைன் போட்டு வைப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க, தாசில்தார் ஃபைன் போடுவாங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் கட்டுங்க. எத்தனை பேருக்கு மேலே கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்காங்க? அல்லது மாநிலத்தில் எத்தனை பேர்த்தின் மீது 107, 110 சிஆர்பிசி கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? சும்மா போய் ஒரு தகர குடத்தை உடைச்சோம், ஒரு 100 லிட்டர் காமிச்சோம், கணக்கை காமிச்சுங்கிறது கணக்கு எழுதுறதுக்கான இது. மற்றபடி நடவடிக்கை சீரியஸாக நடவடிக்கை எடுக்கல. காரணம், ஒரு பக்கம் டாஸ்மார்க், ஒரு பக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள். அப்படி இருக்கும் பொழுது அங்கே போய் குடிக்கிறவங்க அடிக்ட் ஆகிறாங்க. ஒரு கோட்டர் 120 ரூபா வாங்க முடியாதவங்க பாக்கெட் சாராயம் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுதான் உண்மை. இறந்து போனவங்களாம் யாருங்கண்ணா? அன்றாடங்காட்சிகள். இறந்து போனவங்களாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. ஸோ அவங்களால போய் தினமும் டாஸ்மார்க்கில் குடிக்க முடியாது. IMFL, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் குடிக்க முடியாது. மது கலாச்சாரம் தமிழகத்தில் பெருக பெருக, மது கலாச்சாரம் அதிகமாக மதுவுக்கு அடிமையாக கள்ளச்சாராயத்தை நாடி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இதை முதலமைச்சர் எப்போ புரிஞ்சுக்குவாங்க? எப்போ கடிவாளம் போட போகிறாங்க? அதனால் இதெல்லாம் மக்கள் கேள்விகளாக வைக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய பத்திரிகை நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கி எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய கடமை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் தமிழகத்தில் எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம். அதன் பிறகும் இந்த அரசு விழிக்கவில்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு மாவட்டத்திலிருந்தும் கிளம்பி வருவார். ஆனால் முதலமைச்சர் அதுக்குள்ள ஆக்கப்பூர்வமான தீர்வு கொடுக்கணும். நான் 1 மேன் கமிஷன் போட்டிருக்கிறேன், என் நெஞ்சு கலங்குது, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்கண்ணா. குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது அந்த அமைச்சருடைய ராஜினாமா. குறைந்தபட்சம் 1000 டாஸ்மார்க் கடையை மூடுங்க. குறைந்தபட்சம் புது சாராய பாலிசியை கொண்டு வாங்க. இத்தனை கடையை மூடுறோம், இத்தனை ப்ரொஹிபிஷன் கொண்டு வரோம். 3மே செய்யாமல் வெறும் அறிக்கை என்பது வெறும் பேப்பர். இது செய்யவில்லை என்றால் எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்திடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை.